சிவமங்கலம். அறிவு செருக்கு. ஆமா, ஆனா செருக்கு அறுக்கிறதும் மெய் அறிவு தான். ஆனா இங்க சில அறிவுகள், சில அறிதல்கள், சில செருக்கினை செய்து விடுகின்றன. இந்த சகத்துல அறிவு செருக்கினால் சறுக்கினவர்கள் வெகு கோடின்னு சொல்ற. ஆமா, அது ஏதோ என் உடைமை, தனி உடைமை அப்படின்னு அது நினைச்சுக்குது. அது நிறைய கற்றது உண்மை, சில அறிவுகளை பெற்றது உண்மை, அதுல எந்த மாறுதலும் இல்லை. ஆனா அது சில விளைவுகளை செய்கிறது, அது செருக்கினை செய்கிறது. அந்த செருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதற்கு கீழே ஒரு நிலையம் இருக்கும்ல, அவர் அந்த நிலையை அடைவதற்கு முன்னாடி இருப்பாங்கல்ல. ஆமா, இவர் அதை ஒரு படிச்சு முடிச்சுட்டார், அங்க அதற்கு கீழே படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட அதை காட்டுவார். ஆமா, இந்த அறிவினால நம்ம அனைத்தையும் பெறுகிறோம், அறிவு வடிவு தான் நம்ம அப்படின்றதெல்லாம் சத்தியமான உண்மை, அறிந்துதான் ஆகணும். அந்த அறிவுங்கிற வாசகத்தை அதை திருப்பி படிச்சீங்க அப்படின்னா, உரியறது என்ன உரியறது அப்படின்னா, நான் கற்றேன்ற தன்மையை உறிஞ்சணும். நீ கற்றுக்கொள், பதிப்பித்துக்கொள், நிறைத்துக்கொள். நான் என்ற தன்மையில கொண்டு போய் பதிவு செய்யாது, மறந்துடக்கூடாது என் செல்வங்களே. எப்படி நம்ம சிறுக சிறுக தொடர்ந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது, கடைசியா அது நிற்கும் பொழுது நம்மள ஆழ மூழ்கடிச்சோம். அதே மாதிரியும் இந்த அறிவும் அப்படிதான். நம்ம பாட்டுக்கு ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் அந்த அறிவு செருக்கின் பெயரால நிலை நின்று இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு இடத்துல நிற்கும். மிக சாதாரணமான ஆளால மிக மிக சாதாரணமாக நீ தோற்கடிக்கப்படுவார். பெரிய அதிரதர்கள்லாம் வீழ்ந்தொழிந்த மண் இது, பெரிய பெரிய அற்புதர்கள் எல்லாம் குப்பையாக்கி புதைத்த இந்த மண் இது. இந்த மண்ணுக்கு பேர் கர்வபங்க பீடம். எந்த தனி மனிதனுடைய கர்வத்தையும் பங்கம் செய்துதான் இந்த மண்ணில் புதைக்கும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். அறிவு செருப்பாக்குங்கள், அன்பை சிரமாக்குங்கள். இங்கு இருப்பதெல்லாமே நம் சகோதரங்கள் அப்படின்னு மனிதத்தோடு புனிதத்தோடு செயல்பட்டு வையுங்கள். உன்னால இங்க இருக்கிறத பெரிதா கற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறது மட்டும்தான் உண்மை. ஏன்னா இங்க அவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். அதனால இந்த அடக்கம் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த அறிவுனால நீ பெற்ற பின்புதான் அடங்குகிறாயா. அறிந்தவர் மெய் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். மெய் அறிந்தவர் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர், மெய் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். அப்படின்னா நான் அடங்குனாதான் நான் ஒரு இன்பத்தையே அடைய முடியும். இந்த அறிவும் ஆசையும் குரோதமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்கு பல அசுரர்களை செய்து விடுகின்றன. மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. அறிவை செருப்பாக்குங்கள், அன்பை உங்கள் சிரமாக்குங்கள். சத்தியம் சொல்கிறேன். இந்த அறிவினுடைய விளைச்சல் அங்கு ஒரு பொது நலத்தோடு இல்லாது போனால் தன்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையுமே துன்பப்படுத்தும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் உன்னை நினைக்கும் பொழுது அவன் அச்சப்படுவான், உன்னை காணும் பொழுது அச்சப்படுவான், உறக்கத்திலும் நீ அவனை அச்சப்படுத்துவ. நீ ஒண்ணுமே கிடையாது, வெறும் குப்பை. நீ இந்த குப்பை இன்னும் கொஞ்ச நாள்ல மண்ணோடு மண்ணா ஆக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அது இன்னைக்கு அது ஆடிக்கிட்டு இருக்கு. இதுதானே நிஜம். என் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா, இங்க ஒரு பிண்டம் என நீ இங்க மண்ணில் வைக்கப்பட்டாய், சித்த சுத்த சிசுவாய் வைக்கப்பட்டாய்.
அமிழ்த சிற்பமாய் வைக்கப்பட்டாய். அன்பு இன்ப ஆனந்தொன்ற அந்த 3 கடலும் நிரம்பி சங்கமித்ததிலிருந்து பிறந்தவன். உன்னை கையாண்டதும் இந்த உலகம்தான். உன்னை அதுதான் காட்டுது. தாயின் 2 கரமும் தந்தையின் 2 கரமும் காத்து நீ இங்கு வந்து விடவில்லை. இந்த சகம் அப்படின்றதுதான் உன்னை கையாண்டது. உன்னை முதல்ல தொட்டது இந்த சகம் தான். நீ கண்டது, கற்றது, பெற்றது, நீ உண்டது, நீ தூக்கிற அத்தனைக்கும் காரணம் இந்த உலகம். இந்த சகத்து நம் உறவுகள். அது மட்டும்தான் 100% காரணமா இருக்கு. அப்ப முதலிலும் அதுதான் கையாண்டது. ஒவ்வொரு முறையும் 1000 கரம் தான் நம்மளை இங்கு வைத்திருக்கு. உங்க வாழ்வுல திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய கரங்கள் 1000 கரங்கள் உங்களை காத்திருக்கும். பல நேரங்கள்ல உயிர் காத்திருக்கும், சரியான நேரத்தில் காத்திருக்கும். அங்கு அந்த நேரத்துல அவன் மனிதன் மறந்து மகாதேவனாவே ஆகிவிடுவான்னு சொல்றான். ஆனா இந்த பிரபஞ்ச பதிவுல அதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த உலகங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி நீ தலையில் தாங்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவனுடைய குரு மண்டலம், இந்த சகம் தான் இந்த குரு மண்டலம். இங்கு திரியும் ஜீவர்கள்லாம் நமக்கு குரு தான் சொல்றோம். ஏன்னா சில குரு பேசுறான், சில குரு பேசுறது இல்லை. அது மாதிரி அவன் உயிர் பொருள் தான் பரம் என சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் மௌன குரு பேசாது சொல்கிறான், சில குரு பேசுறான், சிலர் நமக்கு அனுபவத்தினால பல உண்மைகளை உணர்த்துகிறார். அதனால இந்த சகத்தை, இந்த அறிவை கொண்டு எதற்காக முறியடிச்சிடக்கூடாதுங்கிறத மறந்துடக்கூடாது. ஆமா, ஏன்னா நம்ம அடங்கணும், நம்ம ஒரு நிம்மதியை அடையணும். அதை நம்ம மதி கொண்டுதான் அடைய முடியும். அதை கொண்டே நம்மளை விகாரமாக்கிக்க கூடாது. சில அந்த நிலைப்பாடுகள், அது வந்தது, இது தந்தது, அதுக்குன்னு சில அந்த அதிகார மையம், அதிகார நிலையம், இப்படியெல்லாம் நமக்கு சில செல்வாக்கு, செல்வம் எல்லாம் வரும். அது செருக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி உன் நிம்மதி அது கெடுத்துரும், 100% கெடுத்துரும். இது ஒரு பாவப்பட்ட உலகம், நம்மளை காத்த உலகம், நாம் உண்ணுவதற்கு சகலத்தையும் கொடுத்த உலகம், எல்லா விதத்திலும் நமக்கு பாதுகாப்பா இருந்த உலகம். இந்த நாள் நாம் உயிர் வாழ்றதுக்கு இந்த சகம் மிக முக்கியமான காரணம். அவ்வளவுதான். அது இயங்குனாதான் நான் இயங்க முடியும். அப்படிதான் இந்த சகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்ட அண்டம். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். அறிவை பெருசா எடுத்துக்காதுங்க. அது உன்னை முன்னிலைப்படுத்தி உன்னை நாயகனா காட்டி கடைசியில கோமாளி ஆக்கி முகவரியை அழித்து விட்டு சென்று விடும். பாவப்பட்ட உலகம். ஏதோ நீ ஒரு பெரிய பேரறிவு படைத்தவன், என்னுடைய செயல்கள்லாம் வெற்றி அடைகிறது, எனக்கு என்னமோ தெரியல, என் வாய்ப்புகள்லாம் என் காலடியில வந்து விழுது, நான் செல்கின்ற காரியம்லாம் வெற்றி அடைந்துகிட்டு இருக்குன்னு சிலர் நினைக்கலாம். இல்லை என்று சொல்வாங்க. அதெல்லாம் மாயை வைத்து கொண்டிருக்கும் பொறி. அதெல்லாம் மாயை வைத்திருக்கும் பொறி. நீ என்ன பண்ணா என்ன பண்ண முடியும்? உண்ணும் அளவை தவிர நீ உண்ணவே முடியாது. ஒடுங்குகின்ற இடத்தை தவிர நீ வேற ஒடுங்கவே முடியாது. எவ்வளோ பெருசா கட்டிட்டு போவேன், நீ அவன் அங்கு தூங்குற இடத்துலதான் தூங்கு. எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கொள்ளேன், சம்பாதித்து விட, உண்ணும் அளவுதான் உண்ண முடியும். இப்படிதான் சொல்றேன். இதெல்லாம் இப்ப நம்ம ஏன் அளவு கடந்து போறோம், அளவு கடந்து செல்றோம்? இதெல்லாம் அந்த ஆதி காலத்துல இந்த பண்டமாற்று முறை அப்படி இப்படி இதெல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் கொஞ்சம் சமநிலை இருந்தது. இவன் மதிப்பை அங்கு இவன் செய்துக்கிட்டான். இவன் சகத்துக்குன்னு சில விஷயங்களை, இந்த பணம் அது இது இதெல்லாம் அவன் செய்துக்கிட்டது. இது சமநிலையை கெடுக்கிறதுக்கு வந்தது தானே. அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் சாத்தியமா இன்னைக்கு இந்த உலகம் அப்படின்னா அந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம அதுல அதி தீவிரமா செல்ல வேணாம். அளவு, வளம், நலம், இப்படிதான் பொது நலம் தீர்மானிக்கப்படுகிறது என் செல்வங்கள். அறிவை சிறப்பாக்குங்கள், அன்பை சிரமாக்குங்கள். அவ்வளவுதான். நம்ம ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லுவாங்க. இந்த அறிவு போட்டி பொறாமையில போய் வைக்கும். அது பாட்டுக்கு சீண்டும். நீ பாதையில போய்கிட்டே இருப்ப, பக்கத்துல இருப்பேன், அவன் வேகமா போய்கிட்டு இருப்பான், அவன் அவசரத்துக்கு போய்கிட்டு இருப்பான், உண்மையிலேயே அவன் அவசரத்துக்காக தான் போய்கிட்டு இருப்பான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிவு பார்க்கும் ஒரு இடத்துல, யார் அவன், அவ்வளவுதான் முடிந்தது. அவரை களத்துக்கு இழுத்துக்கும். இவர் போவாரு. அவர் நிஜமாவே போய்கிட்டு இருக்கவர் அவசரத்துக்காக.
இவர் இப்படியே போவார், இவருடைய பயண நோக்கம் வேற. அப்ப இங்க வழியில வேற வந்துடும், போட்டி வந்துடும், பொறாமை வந்துடும், போர் போக்கு வந்துடும், மனம் ஆர்ப்பாட்டமா ஆகிவிடும். அது பாட்டுக்கு சாதாரணமா போயிருக்கிறது எதை வேணாலும் ஏற்படுத்துறேன்னு சொல்றேன். இந்த அறிவு அப்படி தன்னை முன்னிலைப்படுத்துறதுல தீவிரமாவே இருக்கும் என்று சொல்லுவாங்க. மிக சாதாரணமானவன் எவ்வளவு உணர்ந்திருந்தாலும் அடக்கத்தை தவிர பணிவில் சிறந்தது, தவத்தில் சிறந்தது, வாழ்வில் சிறந்தது, எல்லாத்தையும் விட சிறந்தது பணிவுதாங்கிறத மறந்துடாது. என் குருநாதன் தான் சொல்லுவான், அது வேறு ஒன்றும் இல்லை குமரா, அந்த முற்றின நெல்மணியை பாரு. ஆம் குருநாதா, அது கிட்டத்தட்ட தரையை தொட்டு விட்டது பாரு. ஆமா, அந்த பதரை பாரு, விண்முட்டி இருக்கு, அது அதுல செருக்கு வேற, அதுக்கு வானத்துக்கிட்ட அங்க ஒரு எல்லாம் கவிழ்ந்துட்டாங்க, நான் உங்களை நிமிர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு இதுல செருக்கு வேற. அந்த பதர் செருக்கு தான் இந்த அறிவு உடையவர்கள் இந்த சகத்திடம் கொண்டிருக்கின்ற செருக்கு. அவர்கள் ஊதி தள்ளிற இந்த உலகன்றது தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம மனிதனா பிறந்தோம், மனிதனா வாழ்வோம். மனிதன்றது தீர்மானிக்கப்படுறது அந்த மனிதங்கிற புனிதத்தினாலதான் தீர்மானிக்கப்படுது. அதை இந்த அறிவு கெடுத்துடும். அறிவு ஓடும் பிள்ளையா இருக்கணும், அவ்வளவுதான். வேலையாளா இருக்கணும், இந்த களம் கடக்க உதவலாம் செருப்பா இருக்கணும். மற்றபடி அதை பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்குள்ளார மாயையும் பாவத்தையும் சில மனிதர்களுடைய சாபத்தையும் அவங்களுடைய எல்லாத்தையும் உங்களை சேரும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கண்ணுக்கு முன்னாடியே பாக்குறோம், என்னடா அவங்க பாட்டுக்கு இப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் எதனால அந்த ஆணவத்துல செயல்படுறான்னு தெரியல. அது மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தீர்ப்பு கூறியாச்சு, மரணம் நிச்சயம், நாள் அறிவிக்கப்படல. அதுக்குள்ள இருக்கிறது அது என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மரணத்தை கண்டு பயப்பட சொல்லேன்னு சொல்லுவாங்களே, நம் வாழும் காலத்து செம்மையான வாழ்வு வாழ்ந்து வைப்போம். யாரையும் இந்த அதட்டி மிரட்டி நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு வாழ்வுலாம் வாழ்ந்து பழகாது. அங்க ஓன் களத்துல ஓன் தீர்மானத்தின் பெயரால எந்த மங்கள புறம்பும் நடந்திருக்க கூடாது. 100% மங்களம் தான் நடந்திருக்கணும், சாத்விகம் தான் நிலை நின்று இருக்கணும், இங்க ஒரு இனிப்பு தான் வைக்கப்பட்டிருக்கணும், ஒரு குளிர்தல் தான் விளைச்சலா இருக்கணும். அது வர்றது எந்த கோணத்துல வந்தாலும் நீங்கள் இவ்விதத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வாங்க. அறிவை ஆயுதமாக்கி விடாது. அது பேரழிவு இந்த உலகத்துக்கு செய்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த அறிவினுடைய விளைச்சல் தானே இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய விளைச்சல். என்ன அதுதானே போர் கருவிகள் எல்லாமே. இந்த நேரம் எத்தனையோ உயிரை எடுத்து விட்டது, எத்தனையோ உடலை சிதைத்து விட்டது. தனி மனித குரோதத்திற்காக, இந்த மனம் செய்த இந்த பேதத்திற்காக, நீ அங்க நான் இங்க, இது அது, மனிதனுக்குள்ள பேதப்படுத்துறதுக்கு தான் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதுதானே இங்க எல்லாம் இப்படி சில விளைவுகளை செய்துகிட்டு. ஏன் வீழ்ந்து போறோன்னே தெரியாம வீழ்ந்து போகிற உள்ளங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறது என்று சொல்வாங்க. இது எவ்வளவு பெரிய பூவனம், பூலோகம், வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு. வரமடா வையகம் கேட்டாலும் பெற முடியாது, விளைந்து விட்டார். உன் வாழ்வு உன் கையில், உன் நாள்கள் உன் கையில், உன் கணம் உன் கையில். வாழ்ந்து விட்டு வா. அது அழைக்கும் பொழுது பதட்டப்படாம போறதுக்கும் தயாரா இந்த நேரமே இருக்கணும். அப்பதான் அந்த நேரத்துக்கு நம்ம தயாராக முடியும். இல்லாட்டி இந்த கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்யும் மரணமும் சம்மதமும் அப்படின்னு பாட்டுக்கு உருண்டு பிறண்டு ஆர்ப்பரிச்சு அவதியுற்று இருக்கிற வரைக்கும் பெரும் பற்றோட பெருசாத சேர்த்து அப்பா கண்ணுக்கு எட்டாத தொலைவும் என்னதுதான்னு சேர்த்துட்டு கடைசியில இதெல்லாம் நீ விட்டு போக வேண்டியது வரும். ஏனெனில் நீ பற்றோடு அதை சம்பாதித்திருப்பாய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லு. அதெல்லாம் ஏழைகளுடையதுன்னு சொல்லு. ஒரு சரியான தலைவன் வந்திருந்தானா எல்லாத்துக்கும் நேர்ந்து நிறவி தந்திருப்பாங்க.
தந்திருப்பான். அதான் நிச்சயம். அவனுடைய அடிப்படை ஆதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு தந்திருப்பான்ல ஒரு தலைவனா இருந்தான். அதான் நிச்சயம். சரி, நம்ம முடிந்த கதையை பேச வேணும். நான் தனி மனித வாழ்வியலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த அறிவு நமக்கு அங்கு சில நன்மைகளை, நம்ம சார்ந்திருக்க உங்களுக்கு பல உண்மைகளை, நம்மளாலான மனித தன்மையுடைய செயல்களை செய்திருப்போம். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என் செல்வங்களே. இந்த செருக்கு முழுசா கற்காது, அடுத்தடுத்தது கற்க விடாது. நான் என்ன கற்க வேண்டியது இருக்கு, அந்த அறிவு பசி இருக்கு அப்படின்னு நிலை நின்று இருந்தாதான் நிறைய கற்க முடியும். ஏன்னா இங்க வாழும் காலம் வரைக்கும் கல்வி இருக்கு, மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால செரு கருத்து கற்று வையுங்கள், அவ்வளவுதான். இந்த அறிவு உன்னை மெய்யிடம் சேர்த்திருக்கணும். சேர்த்திருந்தா அதுக்கு பேரு மெய் அறிவு. இந்த பொய்யிடம் சேர்த்திருந்ததுன்னா அது பொய் அறிவு. அப்ப அங்க மெய் இருக்கு, பொய் இருக்கு. பொய் அறிவுடையவரும் மெய் அறிவுடையவரும் இருக்காங்க. அப்ப அறிவுங்கிறது தளமா இருக்கு, அது ஒரு வாகனமா இருக்கு. நல்லவன் பயன்படுத்தும் போது நன்மையை செய்ய பயன்பட்டது, தீயவன் பயன்படுத்தும் போது தீயது செய்ய பயன்பட்டது. அப்போ உனக்குள்ளார அந்த மெய்யை நீ அறிந்திருக்க வேண்டும், மெய்பொருளை உணர்ந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப தேடினது மெய்யா இருந்தா அது தனக்குள்ளார உள்ளபடி, மெய்ங்கிறது நான் எடுக்கிற முடிவு. நான் ஒரு சத்திய நிலைப்பாட்டுல இருக்கணும், நான் எடுக்கிற முடிவு. நான் உண்மையா இருக்கணும், நான் எடுக்கிற முடிவு. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்கவே முடியாதுன்றது யாரையோ சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காது. உனக்குள்ள ஒரு திருடன் இருக்கான், ஒரு பெரிய ஏமாற்று பெருவழி இருக்கான், அவனுக்கு பெரிய பேராசை உடையவன். அவன் இந்த காணாத வரைக்கும் ஒண்ணு பேசுவாரு, அவன் நில்லை வரமாட்டான்ற மாதிரி. அங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரு எதை எதெல்லாம் விரும்புறாருன்னே அவருக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அந்த கள்ள பூனை, அந்த திருடன் நமக்குள் இருக்கிறான். அங்க அவனை கட்டுப்படுத்துகின்ற அஸ்திரம் தான் மெய் அறிவு. அடங்கு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. 4 நாளிகையில் மூச்சு வேலையை முடிச்சிடும். அங்க அடுத்த நாள்ல ஒண்ணு முகவரியை முடிச்சிருவாங்க. என்ன தைரியத்துல நீ இந்த ஆட்டம் போடுற? இந்த உடலை அது எது வேண்டுமானாலும் செய்து விட்டோம். ஆணவம் வேண்டாம் செல்லும். இந்த அறிவு ஆணவத்திற்கு பொறுப்பேற்கிறது. ஆணவம் மற்றும் கற்கிறது தான் நம்ம கற்க வேண்டியதா இருக்கு. தெரிந்து கொள்ளுங்கள் செல்வம். யாரையும் அந்த அறிவின் பெயரால யாரையும் துன்பப்படுத்திடாதீங்க, சத்தியமா சொல்றேன். நான் சிலர் பார்த்தீங்கன்னா வெகுளியா அப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கள்லாம் மிகவும் நல்லவர்கள். இந்த மனித விகாரத்தின் பக்கம் செல்லாதவர்கள் அவர்கள். நீங்க அவர்களை அடித்தா கூட வாங்கிக்குவாங்கன்னு சொல்றேன், எதிர்த்து தாக்க கூட தெரியாதுன்னு சொல்றேன். ஆனா அந்த நேரம் தான் அவர்களுக்கு வலித்து இருக்குன்னு சொல்றேன். அந்த மழலை மனம் அதை மறந்து பயணித்திடும். ஏன்னா இது களம் தான் நமக்கு காயத்தை கொடுத்துருக்கு, அகாயத்தை கொடுத்துருக்கு. இது அகம்புறம் காயம் தாங்கணும் அப்படின்ற விதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது அவ்விதத்தில் கணக்கு வைக்கப்படாதுன்னு செல்வம். சரியா பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்க வேண்டியவன் பிடிப்பான். பிடிக்கும் பொழுது அங்க 1000 அடிக்கு மேல அங்க பிடரிய பிடித்து அந்தரத்தில் நிறுத்தி கேள்வி கேட்பான். அங்க உதவுவோர் யாரும் இருக்க மாட்டாங்க. உன் உடலுக்குள்ள இருந்த நோய் என பிடிப்பான், மரண பயம் என பிடிப்பான், நடுக்கம் என பிடிப்பான். நீ இந்த பந்துக்களில் நீ விரவி கிடக்கிறாய். அங்கங்கு எங்கெங்கெல்லாம் உன்னிடத்தில் கறக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் கறந்து விடுகிறான். அதனாலதான் அவனுக்கு பேரு கரகர மகாதேவா. கரகர மகாதேவா இல்ல, கர மகாதேவா. எதையும் கறந்து விடுவான், உன்னை முடிவில் வெற்றிடமாக்கி விடுவான். அதனால் என் செல்வங்களே, செருக்கற்று கற்று வையுங்கள். இந்த அறிவால ஒரு பேத்துக்கு செய்யறத நான் 1000 பேத்துக்கு செய்ய முடியும்னு இந்த அறிவை அந்த பக்கத்து கொண்டு செலுத்துங்க. அவ்வளவு. உங்க இயல்புல இருந்து விலகிறாது, இந்த இயல்பான மனிதத்திலிருந்து விலகிறாது. இங்கெல்லாம் நம்ம பாவப்பட்ட உலகம். நாளைக்கு நம்ம கீழே விழுவோம்.
அன்னைக்கு இந்த உலகம் தான் தாங்கும். அதுதான் எடுத்துட்டு போகும். அதுதான் மருந்து தரும். அதுதான் உணவு தரும். அதுதான் உனக்கு ஆதரவு தரும். நீ வாழும் காலம் வரைக்கும் யாருக்குமே உபயோகம் இல்லாம வாழ்ந்த, ஆனா உன்னை சுத்தி ஒரு கூட்டம் நின்று அழுதுகிட்டு இருக்கும். ஏன்னா அவர்கள் நல்லவர்கள். இந்த கடந்த காலத்துல நீ அவர்களை தான் துன்பப்படுத்தி வாழ்ந்தன்னு சொல்லு. அவங்க அதெல்லாம் மறந்துட்டு வந்து இப்படியே நிற்பாங்க. ஏன்னா அவர்கள் வாழும் கடவுள்கள்ங்கிறத என்றும் மறந்துடாது. ஏழ்மை, இந்த வெள்ளந்தியா இருக்கிறவங்க, இந்த மக்கள் இவங்கெல்லாம் ஏமாத்துறோம்னு நினைச்சு தயவு செய்து இருந்தா அவங்களாம் ஒரு சுக வாழ்வார்கள். அவங்களுடைய தேவையே குறைவா இருக்கும். அடைதல்ங்கிறது ஒரு பெரு நிறைவு அடைஞ்சிருவாங்க. நீ ஆனா பெரிய பெரிய நிலைகளை அடைஞ்சிருப்ப, எல்லாத்தையும் இழந்திருப்பன்னு சொல்ற. அங்கு மேலானவன் ஏழைகளை நோக்கி கொண்டிருக்கிறான். சத்தியம் சொல்கிறேன் என்று சொல்கிறேன். அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தார்காவன ரிஷிகள் அவர்கள்லாம் என்னன்னா, இந்த யக்ஞம் தபம் இன்னும் எத்தனையோ இத்தியாதிகள்ல அந்த அருளை பெற்றுட்டு ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டில் இருந்தவங்க, பெரிய ரதர்கள். அதெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பரம்பொருளோடு போரிடுவது அளவுக்கு அவன்லாம் தவ பலன் பெற்றவன். இப்படி இருக்கும்போது அவங்க சிவ பரம்பொருளை உதாசனப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்த தவம், நான் செய்த வேள்வி, நான் செய்த வழிபாடு, இதனால எனக்கு ஒரு பலன் கிடைத்தது, அந்த பலனை பரம்பொருள் தந்தது, இவன் யாரடான்ட்டான். முடிஞ்சிருச்சு. இதனால இங்க அதனுடைய விளைச்சல்கள் இந்த சகத்திற்கு நேரடியாக மறைமுகமாக கேடு தர தொடங்கிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை சமநிலைப்படுத்தணும்ல. சமநிலைப்படுத்தும் பொழுது நம்ம ஐயா பிக்ஸாண்டவரா வர்றார், கூத்தூர்ல இருந்து வர்றார். பிக்ஸாடனீஸ்வரன் நிர்வாண தேகியா வர்றார். அப்ப வரும் பொழுது, அதாவது அந்த பூத கணங்கள்ல எல்லாம் இருக்கும். அந்த பூத கணங்கள்ல ஒண்ணு அப்படியே ஒரு மாதிரியா இருந்திருக்கும் போல இருக்கு. அது அப்படின்னா பூத கணங்கள்லாம் சேர்ந்து கேலி செய்யற அளவுக்கு ஒரு பூதகணம். ஆமா, எல்லாரும் இந்த நையாண்டி செய்யறது, கேளிக்கை செய்யறது, அது மாதிரி இருக்கு. ஆமா, மறந்து விடாதீங்கன்னு சொல்லுவாங்களே, கேட்பாரற்றவர்களே, ஏழைகளே, உங்களால உதாசீனப்படுத்துவர்களே அந்த இறைவன் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ற. அதனாலதான் அவர்களால வாழ முடியுதுன்னு சொல்ற. அப்ப இவரு பிச்சை எடுக்கிறதுக்கு போறாரு. இவரே பிச்சைக்காரன். பிச்சைக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன். இந்த ஓடு தாங்கிறதுக்காக அந்த அங்க தார்காவனத்திற்கு அங்கு சென்று பிச்சை வாங்குவதற்காக நம் தலைவன் செல்லும் பொழுது பிச்சை ஓடேந்தி அந்த பூதகணம் செல்கிறது. அந்த கதையை விடுவோம். எவன் அந்த பிச்சை பாத்திரத்தை தாங்கி நின்றானோ அவன்தான் இந்த உலகத்தினுடைய செல்வத்தினுடைய அதிபதி குபேரன். மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவாங்களே. அதனாலதான் குபேரனும் பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி இருப்பார், கிட்டத்தட்ட இருப்பார் யக்ஷன். அப்ப அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்களா? நீ கேலி பண்றியா? சரி, நீ அவனிடத்தில் பிச்சை எடுக்க வச்சிருவான். இதுதான் நிலைப்பாடுன்னு சொல்றேன். யாரையும் உதாசனம் செய்கிறாங்க. கேட்பாரற்றவர்கள்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்களே. இந்த அறிவு முதல்ல அவர்களை விட்டுதான் விலகி வரும். ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும் போது அவனால இயன்றதை செஞ்சிருப்பான். அவன் பெரிய நிலைப்பாட்டை கருதி சென்றுவான். சென்று அவன் பாட்டுக்கு அது மாதிரி போய்கிட்டு இருப்பான். அவன் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு குறைந்தபட்ச மனக்குலைவு கூட இல்லாம மரம் போல் ஆகி விடுவாங்க. மறந்து விடாதீர்கள் என்று சொல்வாங்க. என்றும் அறிவை செருப்பாக்குங்கள், என்றும் அன்பை அங்கு தலையில் தாங்குங்கள். இறை நிழல் உங்களை தொடர்ந்தே வரும். சத்தியம் சொல்கிறேன். சிவமங்கலம்.